ஐயா வணக்கம். வணக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜெபம் பண்ணாரு சொந்தமா. அதுக்கப்புறம் அதில நெறைய பிரச்சனைகள் இன்னொரு ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டார். கேட்டக்கப்புறம் அவர் சொன்னபடி விஷயங்கள்லாம் செஞ்சு, ப்ராப்பரா நெறைய விஷயங்கள் கத்துண்டு பெட்டரானாரு. ஆனக்கப்புறம் யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்டாரோ அவரையே குருவா ஏத்துண்டாரு. ம். இப்போ அவருக்கு எல்லாமே அருமையா போயிட்டுருக்கு. ஒரு குருவோட மகிமை என்ன? குருவோட ரோல் என்ன? ஏன் அவரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கார்? குருவுடைய ரோல். இது மிகப்பெரிய விஷயம். இந்த குருவுடைய ரோல்னு. இதுக்கு ஒரு சுருக்கமா ஒரு கதை சொல்லலாம். ஒரு குட்டி பாலகன் பிக்ஷை கேட்டுன்னு போயின்ட்டுருக்கான். ஒரு ஒரு இடத்துக்கா போயின்ட்டுருக்கும் பொழுது, ஒரு வீட்டுக்கு போறான். ஒரு பொண்ணு இருக்கா. ஒரு ஒரு அம்மா வயசுல ஒரு பொண்ணு இருக்கா அந்த அந்த பையனுக்கு. அந்த அம்மாட்ட பிக்ஷை கேட்குறான். சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம உட்காந்துருக்கா. காஞ்ச அரநெல்லிக்காய். இத எடுத்து கொண்டு வந்து பிக்ஷை போடுறான். சரியா? பிக்ஷை போட்டோன்னா, அந்த அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல. இருந்த அந்த காஞ்ச அரநெல்லிக்காய இங்க போட்டாச்சு. உடனே அந்த பாலகன் என்ன பண்றான், ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்றான். அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தீம் பிருங்காங்கனைவ மகுலாவரணந்தமாலம் அங்கீஹிருதாங்கித விபூஷித மாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றார். உடனே லக்ஷ்மி வந்துடுறா. லக்ஷ்மி அழைச்சிருக்கார் அந்த ஸ்லோகம் மூலியமா. லக்ஷ்மி அழைச்சோன்னே, இவா எனக்கு பிக்ஷை பண்ணியிருக்கா. இவாளை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு லக்ஷ்மி சொல்கிறாளாம், இந்த பொண்ணுடைய கர்மவினை என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கேட்குறாளாம். அதெல்லாம் நீ சொல்ல முடியாது. லக்ஷ்மிகிட்ட ஆர்கியூ பண்ணுறேன். ஆர்கியூ பண்ணி, எனக்கு என்ன வேணும் தானே கேட்ட, இந்த பொண்ணு சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே லக்ஷ்மி அந்த பொண்ணை சௌக்கியமாக வச்சுட்டு போகிறதா ஒரு புராணம் உண்டு. இது என்னுடைய அண்ணா குருசுவாமி கணேஷ் குருசுவாமி சொன்ன ஒரு இது. வந்த பாலகர் தான் பிற்காலத்தில் ஆதிசங்கராச்சாரியாராக அவதாரம் பண்ணுறார். ஒரு குருவுடைய வேலை என்னன்னு கேட்டேன் இல்லையா? தன்னை பற்றி யோசிக்காம தன்னை சுற்றி இருக்கிறவாளை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு குருவுடைய மெயின் ரோல். மெயின் ரோல்னு சொல்ல முடியாது, அவளோட சாக்ரிஃபைஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம கூட இருக்கிறவா சௌக்கியமாக இருக்கணும்னு தான் இந்த குருமார்கள் பிரார்த்தனை பண்ணுவாள். அவளை பொறுத்தளவு தீபாவளி, பொங்கல், இந்த பண்டிகை நாள்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே நாள் லோகக்ஷேமத்துக்காக, நகரக்ஷேமத்துக்காக, சிஷ்யாலோட க்ஷேமத்துக்காக நன்னா இருக்கணும். சிஷ்யாலோட க்ஷேமம்னு சொல்லும்பொழுது எனக்கு இன்னொரு கதையும் ஞாபகத்துக்கு வருது. ஒரு குரு இருக்கார். அவள்கிட்ட மொத்தம் 4 சிஷ்யா. ஒரு சிஷ்யரை தன்னுடைய துணியெல்லாம் துவைக்க சொல்லி அனுப்பிடுறார். அந்த காலத்தில் குருமார்களுடைய துணியை சிஷ்யா தான் துவைச்சா. அந்த துவைக்கும் பொழுது அந்த குருவுடைய வேஷ்டி அப்படி புழியிறாள் இல்லையா, அந்த ஜலம் மேலே படுறது தெரியுமா? அதே மாதிரி குருமார்கள் மந்திரம் சொல்லும் பொழுது இந்த காலத்துல தான் எச்சில் பட்டா கொரோனாங்கிறனான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கா. அந்த காலத்தில் அந்த எச்சில் பட்டு வளர்ந்தவா எக்கச்சக்க பேர் இருக்கா. அப்படி இருக்கிறச்சே மிச்சம் 3 குழந்தைகள் என்ன பண்ணுறா, அந்த குழந்தை தோச்சிட்டு வர வரைக்கும் வரட்டும், நீங்கள் எனக்கு ஆரம்பிங்கோ அப்படின்னு சொல்கிறா குரு கிட்ட பாடத்தை. குரு என்ன சொல்கிறார், எனக்கு 4 பேரும் ஒன்று தான், ஏற்றத்தாழ்வே கிடையாது. இதுதான் நன்னா புரிஞ்சுக்கணும். குருமார்கள்னால் ஏற்றத்தாழ்வே பார்க்கக்கூடாது. பார்க்க மாட்டா. அவள் தான் குருமார்கள். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன்கிற வேலையே கிடையாது. 4 பேரையும் கூப்பிட்டு பாடம் நடத்துகிறார். எல்லாம் முடிஞ்சோடனே அந்த ஒரு குழந்தை ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். அந்த ஸ்லோகம் முடிகிற லைனை மட்டும் நான் சொல்கிறேன். பவசங்கர தேசிகமே சரணம் வரிசையாக வரும். விக்கிதா கீழே தான் ஆரம்பிக்கும் இந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். உடனே சங்கராச்சாரியார், அந்த குரு சங்கராச்சாரியார் தான், ஆதிசங்கராச்சாரியார் தான், வேறு யாரும் கிடையாது. மிச்சம் 3 சிஷ்யாலையும் கூப்பிட்டு கிளம்பிடுறார். அந்த ஸ்லோகம் சொன்ன சிஷ்யனுக்கு ஒன்றும் புரியல. இப்படி கூட்டின்னு கிளம்பிட்டேன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுது? உனக்கு என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சுடுது. இனிமேட்டு எனக்கு இங்கே வேலை கிடையாது. இந்த பூஜைகள்லேருந்து எல்லாம் இனிமேட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நாமதேயத்தை கொடுத்து அந்த க்ஷேத்திரத்தில் அவரை உட்காத்தி வச்சுட்டு போகிறார். உட்காத்தி வச்ச குருவினுடைய பேர் தோடகாச்சாரியார் அப்படின்னு பேர். இருக்கிற இடம் பத்ரிநாத், பத்ரி சங்கர மடம். அங்கே இருக்கிறவர் தான் தோடகாச்சாரியார். அவருடைய குரு தான் ஆதிசங்கராச்சாரியார். ஸோ குருமார்களினுடைய ரோல், கூட இருக்கிறவா சிஷ்யாலாம் சௌக்கியமாக இருக்கணும். அவள் எந்த ஒரு அதர்மத்துக்கும் போகாமல் பார்த்துக்கணும். அதர்மத்துக்கு போனால் குருமார்கள்லாம் அடிக்க மாட்டாள். முதல்ல சொல்லி தான் திருத்துவாள். இந்த காலத்தில் தான் அடிக்கிறது. அந்த காலத்தில் நான்லாம் என் குருட்ட பாடம் படிக்கும் பொழுது ஒரு ஸ்வரம் தப்பாக சொல்லிட்டா கூட இந்த காலத்துலலாம்
ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் அடிப்பா, டீச்சர்ஸும் குரு தான், அவெல்லாம் அடிப்பா. அந்த காலத்தில் அபஸ்வரமாக சொல்லாதேண்டா அப்படிம்பர். அவர் சொல்கிற வார்த்தையிலேயே கெஞ்சி கேட்குற மாதிரி இருக்கும், உருகி உடஞ்சி போயிடுவேன் நான்லாம். அதனாலேயே நம்ம சரியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ குருமார்களினுடைய ரோல் என்னென்னா, சமஸ்த லோகா சுகினோ பவந்து, லோகத்தில் உள்ளவா எல்லாரும் நன்னா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போகிறது குருமார்கள் தான். தெய்வங்கிறது செகண்டரி தான். தெய்வத்துக்கிட்ட போகக்கூடிய வழியை காமிக்கக்கூடியவா குருமார்கள் தான்.